என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்தியா கூட்டணியில் தாவேக, திமுகவிற்கு கடும் அதிர்ச்சி. தனித்து விடப்படும் திமுக. இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். தமிழகத்துல திமுகவுடனான உறவை முறித்த காங்கிரஸ் புதிய கூட்டணியை அமைத்துள்ள நிலையில மாநில கட்சிகளின் பலவீனத்தை பயன்படுத்தி பாஜக தொடர்ந்து வலுவடைவதை தடுக்க இந்திய கூட்டணி வரும் ஜூன் 6ஆம் தேதி அவசரமாக கூடுகிறது. இந்த நகர்வு இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்குமா? அடுத்து என்ன நகரப்போகிறது? சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களின் சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி பல்வேறு அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்திச்சு. இந்த முடிவுகளுக்கு பிறகு இனிவரும் காலங்களில் நாட்டில் தேர்தல்கள் நடத்தப்படும் விதம் குறித்து எதிர்க்கட்சிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி பகிரங்கமாக எச்சரிச்சிருக்கிறார். ராகுல் காந்தி அரசியல் அது மட்டுமல்லாமல் மேற்கு வங்காள மாநிலத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை வீழ்த்திய பாஜக அங்கு முறைகேடுகள் மூலமாக தேர்தலையே திருடிவிட்டது என்றும் அவர் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருந்தார். மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி தனது ஆட்சியை இழந்த அந்த தருணத்துல தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளின் அவசர கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். வழக்கமாக தேசிய அரசியலில் மற்ற கட்சிகளுடன் இணங்கி போகாமல் தனக்கென ஒரு தனித்துவமான பாதையை தேர்ந்தெடுத்து பயணிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முற்றிலும் ஒரு சமரச போக்கை கடைபிடிக்க தொடங்கியுள்ளார்கள். ராகுல் காந்தியும் தங்களுக்குள் காலம் காலமாக நிலவி வரும் உள்முக கருத்து வேறுபாடுகளை தற்காலிகமாக மறந்துவிட்டு நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளதால அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய மிக முக்கியமான தருணம் என்று குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே தென்னிந்திய அரசியலும் யாரும் எதிர்பாராத பல அதிரடி திருப்பங்கள் அரங்கேறின. முக்கியமாக தமிழகத்துல நீண்ட காலமாக நீடித்து வந்த திமுகவுடனான தனது அரசியல் உறவை காங்கிரஸ் கட்சி திடீரென முறித்து கொண்டது. அதற்கு பதிலாக தமிழ்நாட்டில் அண்மையில் நடந்த தேர்தலில் களம் கண்டு புதியதாக ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள முன்னணி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கைகோர்த்தாங்க. மற்றொரு பக்கம் அண்டை மாநிலமான கேரளாவில் காங்கிரஸ் கட்சியிடம் தனது ஆட்சியை பறிகொடுத்த சிபிஎம் கட்சி சமீப காலமாக காங்கிரசின் செயல்பாடுகளை மிக கடுமையாக விமர்சித்து வர்றாங்க. இப்படிப்பட்ட பல்வேறு உள்நாட்டு அரசியல் குழப்பங்கள் மற்றும் திருப்பங்களுக்கு மத்தியில நாட்டில் நிலவி வரும் தற்போதைய அசாதாரணமான அரசியல் நிலையை விரிவாக ஆய்வு செய்வதற்காக நீண்ட இடைவேளைக்கு பிறகு எதிர்க்கட்சிகளுடைய இந்தியா கூட்டணி வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி அவசரமாக கூட உள்ளது. அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து கசிந்துள்ள நம்பத்தகுந்த தகவலின்படி டெல்லியில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்துல எதிர்க்கட்சி அரசியல் அடுத்த கட்ட பாதை என்பதுதான் மிக முக்கியமான விவாத பொருளாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிய வந்துள்ளது. தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளிடையே சரியான ஒருங்கிணைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தாலேயே ஆளும் பாஜக தொடர்ந்த தேர்தல் களங்கள்ல மிக வலுவடைந்து வருவதாகவும் இதனால் சமீப காலமாக பல்வேறு மாநில கட்சிகள் தங்களுடைய செல்வாக்கை இழந்து கணிசமாக பலவீனமடைந்து வருவதாகவும் எதிர்க்கட்சிகள் மத்தியில பெரும் கவலையும் அச்சமும் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேர்தல்களில் தங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகள் மற்றும் முறைகேடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் தலைவர்கள் விரிவாக விவாதிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. இப்படி பல அரசியல் திருப்பங்களுக்கு மத்தியில நாட்டின் எதிர்கால அரசியல் திசையை தீர்மானிக்கும் நோக்கில் இந்த முக்கிய கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. பெரும் எதிர்பார்ப்பையும் அது ஏற்படுத்தியுள்ளது. எப்படி பார்த்தாலும் இந்திய அரசியல் வரலாற்றில் இந்தியா கூட்டணி போன்ற மாற்று முன்னெடுப்புகள் ஆளும் கட்சிக்கு ஒரு வலுவான ஜனநாயக எதிர்ப்பை கொடுக்க வேண்டியது அவசியமாக ஒன்றாகும். அதிலும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையே நிலவு வரும் ஒற்றுமையின்மை காரணமாக பாஜக நாளுக்கு நாள் தொடர்ந்து வலுவடைந்து வர்ற நிலையில இதனை தடுப்பதற்கும் தங்களுக்குள் இருக்கும் பிளவுகளை சரி செய்வதற்கும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் மீண்டும் ஒரு முறை அவசரமாக கூடி விவாதிக்க திட்டமிட்டுள்ளதும் கவனிக்கத்தக்க விஷயமும் கூட. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் திமுகவை விட்டு விலகி தாவேகாவுடன் கைகோர்ப்பது கேரளாவில் சிபிஎம் காங்கிரஸ் மோதல்
மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசின் தனிப்பட்ட அரசியல் இழப்புகள் என மாநிலத்திற்கு மாநிலம் முரண்பாடுகள் நீடிக்கும் வரை தேசிய அளவில் பாஜகவை வீழ்த்துவது என்பது எதிர்க்கட்சிகளுக்கு ரொம்பவும் கடினமாக சவாலாகவே இருக்கிறது. ஜூன் 6ஆம் தேதி நடக்க இருக்கிற அவசர கூட்டத்தில் தலைவர்கள் தங்களின் சுயநல மற்றும் பிராந்திய அரசியல் கணக்குகளை தாண்டி தேர்தல் முறைகேடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளுக்கு எதிராக ஒரு பொதுவான செயல் திட்டத்தை உருவாக்கினால் மட்டுமே இந்த இந்தியா கூட்டணியால் ஆளும் கட்சிக்கு தேர்தல் களத்துல ஒரு உண்மையான சவாலை அளிக்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.